أعوذ بالله من الشيطان الرجيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் நாட்டப்படி விண்ணுலக பயணம் என்கின்ற தொடர் பயானிலே பாகம் 10. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஹ்ராஜ் என்கின்ற விண்ணுலக பயணத்திலே அல்லாஹ் தொழுகையை கடமையாக்குகிறான். அதன் தொடர்ச்சியாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்னல்கள், அந்த செய்தியை மக்களிடம் சொல்லும் பொழுது மக்கள்கள் அதை எப்படி அதிருப்தியுடன் ஏற்றுக்கொண்டார்கள் என்கின்ற சில செய்திகளை இன்று பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணத்திற்கு பிறகு மக்காவிலே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த விண்ணுலக பயணத்திலே தான் கண்ட காட்சிகளையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் மக்களிடம் எத்தி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு குழப்ப நிலை. மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? இந்த விண்ணுலக பயணத்தை ஏற்றுக்கொள்வார்களா? பைத்துல் முகத்தஸ் சென்றதை ஏற்றுக்கொள்வார்களா என்கின்ற ஒரு குழப்ப நிலையிலே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த வழியாக யார் போறாங்கன்னு கேட்டா, அல்லாவின் எதிரி அபுஜஹல். அந்த ஹதீஸிலேயே பார்த்தீங்கன்னா அல்லாவின் எதிரி அபுஜஹல் என்கின்ற பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும். மனிதனுக்கு மனிதன் எதிரி இருப்பாங்க, ஆனால் இங்கே அல்லாவின் எதிரி என்று அபுஜஹலை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அபுஜஹல் என்ன செய்யறாங்க, நபி நாயகர்கிட்ட வந்து இன்னைக்கு ஏதாவது புது செய்தி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இன்றைய செய்தி என்னன்னா, நான் பைத்துல் முகத்தஸ் போனேன் அப்படின்னு சொல்லி நபி நாயகம் சொல்றாங்க. சொன்ன உடனேயே பைத்துல் முகத்தஸ் போனேன்னு சொல்றீங்களே, அப்ப இங்க இருக்கிறீங்களே என்ன, அந்த அளவுக்கு தொலைவு தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் அது. ஒரு ஆள் இன்னைக்கு காலையில போனாருன்னா இன்னைக்கு ராத்திரி போனா அடுத்த நாள் பகல்ல பார்க்கக்கூடிய இடம் கிடையாது. அப்போ அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே அதை உண்மையை ஏற்றுக்கொள்வதை போல ஏற்றுக்கொண்டு அப்படியே அங்க இருக்கிற கூட்டத்தாரை அழைக்கிறாங்க. இங்க வாங்க மக்களே, இந்த குலத்தாரை இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த மக்கள் இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது, முகமதே நீங்க எங்கிட்ட சொன்னதை இவங்ககிட்ட சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி நான் அழைத்து செல்லப்பட்டேன். எங்கேன்னு மக்கள் கேட்கிறாங்க. பைத்துல் முகத்தஸ். அப்ப இங்க இருக்கிறீங்களே, அதே பதில் தான். உடனே மக்கள் சில பேர் என்ன சொல்றாங்க, கை தட்டியவர்களா இருக்காங்க. அந்த செய்தியை கேட்ட சில பேர் என்ன சொன்னா, அதிருப்தியோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்கல. உடனே இவர் சொல்றது உண்மைதானா அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்வதற்கு அவருக்கு ஒரு பரீட்சை வைக்கிறாங்க. என்ன பண்றாங்க, அப்படி நீங்க சொல்றது உண்மைதான் என்று சொன்னால், பைத்துல் முகத்தஸ் நீங்க போனீங்கிறது உண்மைதான் என்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் பார்த்த காட்சிகள் இருக்கும் இல்லையா, அதை எங்கிட்ட சொல்லுங்க, வர்ணனை செய்யுங்கன்னு அந்த வார்த்தை வரும். எங்கிட்ட செய்தியை சொல்லுங்க அப்படின்னு. மனிதனுக்கு இக்கட்டான சூழ்நிலை என்ன சொன்னா, எத்தனை தடவை ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம், சில இடம்லாம் மறந்துடும். எத்தனை தடவை ஒரு பொருளை நம்ம பார்த்தாலும் எங்க வச்சங்கிறது மறந்துடும். அப்படி அந்த மாதிரி சில ஒரு சூழ்நிலைகள்ல மனிதனுடைய ஒரு இக்கட்டான சூழ்நிலை சில தடுமாற்றங்களும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, சரி சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி பைத்துல் முகத்தஸை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த காட்சிகள் எல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு தடுமாற்றம். திடீர்னு வார்த்தை வரல. தடுமாற்றம் வரும்பொழுது இந்த நேரத்துல என்ன செய்வாங்க, பத்தியா நாம சொன்னோம்ல முகமது போய் சொல்றாரு இப்படியும் சொல்றதுக்கு ஒரு நொடி ஆகாது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய உதவி வருது. இக்கால் என்கின்றவருடைய வீட்டுக்கு முன்னாடி பைத்துல் முகத்தஸ் என்கின்ற அந்த இடத்தை கொண்டு வந்து, மற்றவங்களுக்கு எல்லாம் கண்ணுக்கு தெரியல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸ் கண்ணுக்கு தெரியுது, கொண்டு வந்து வைத்து இப்ப வர்ணனை செய்து கொள்ளுங்கள் என்பதை போல கண்ணு முன்னாடி வச்சாச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வர்ணனை செய்யறாங்க. அந்த இடத்துல இந்த பொருள் இருந்துச்சு, இந்த பொருள் இருந்துச்சு, இதை நான் பார்த்தேன். சாதாரணமா அவங்க நினைச்சு வச்சதும் கூடி இந்த அளவுக்கு சொல்லியிருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு பைத்துல் முகத்தஸை பார்த்து சொல்கிறார்கள் என்று சொன்னோடனே மக்கள் அங்கே செல்லக்கூடியவர்களா இருந்தாங்க. உடனே உறுதி செய்கிறாங்க, உண்மைதான், இவர் சென்று விட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு. அப்ப இந்த செய்தியை நல்லா சிந்தித்து பாருங்க. ஒரு நன்மையை சொல்வதற்கு எவ்வளவு பெரிய சிரமங்கள் வந்தாலும் படைத்தீரனோட உதவி வந்துச்சு பாத்தீங்களா, அதுதான் இந்த மிஹ்ராஜ் பயணத்துல நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது. ஒன்று, தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கினான். அதன் தொடர்ச்சியாக அந்த தொழுகையை பற்றி மக்களிடம் சொல்லும் பொழுது உங்களுக்கு தடுமாற்றம் வந்தாலும் அதில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்பதை இந்த செய்தியின் மூலம் பார்த்துக்கிறோம். பல செய்திகள் இருந்தாலும் கூட இன்றைய காலகட்டத்திலே நாம் இந்த செய்திகளை உள்வாங்கி
நம் வாழ்விலை தொழுகையையும் சரியாக பேணக்கூடிய நல்ல மக்களின் வரிசையிலே உங்களையும் என்னை வளரஹ்மான் ஆக்குவானாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.